நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஷோரூம்ல ஒண்ணும் இல்ல, டீ இருக்கா? எங்க உங்க அம்மாங்க? ஏ டீயா போட்டாடி ஆளு மோர கட்டைய போய் எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு டீ போட்டுட்டு இருக்கேன். போடுறீங்கன்னா ஓவரா பண்ணிட்டு நான் டென்ஷன். டீ வரும்ல, அதுக்குள்ளேயும் கேட்டா என்னடி கிளாஸ் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்க? டீ வரதாட்டிக்கு வெயிட் பண்ணணும்ப்பா. சரி 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 சரி. ஏன் லூசு எரியரா பார்த்துக்கிட்டு இருக்க? கேட்க மாட்டேன் அவட்ட என்னண்டு? அப்போ அப்பா எரிஞ்சா அவனுக்கு சிரிப்பு வருது. நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். காலையில் ஒரு டென்ஷனோட ஆரம்பிக்கிறேன். எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க. எவ்வளோ பெரிய கிளாஸில் எரியறா வரும் அம்மா. சிரிக்கிற நீ எரிஞ்சான்னா அப்பா கண்டு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா? டென்ஷன் பண்ணிட்டு வந்து என்ன வெறும் கிளாஸ் வைக்கிறார்கிட்ட. ஏண்டி இதே அவங்க டீயா? நீ பேசாத சரிமையா அடிச்சே விடுவிச்சு அப்புண்டு. சரி நம்மள எல்லாம் இனிய காலை வணக்கம். இல்லை என்ன பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் தான் கிளாஸில் எரி வாங்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தலைப்பு செய்தியை முதல் வாச்சிருவோம். கண்டென்ட் மாத்திர நிலையிலிருந்து 72வது பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த தொண்டர்கள் பரிசு வழங்கினர். ஆஹா, நம்மளும் போயிருந்தால் பரிசு கிடச்சிருக்குமோ? ஓகே. போர் நிறுத்த விவகாரம். வெள்ளை மாளிகை நடந்த பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி நேருக்கு நேர் மோதல். ஃபைட் ஆயிடுச்சோ? உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு. சார் தலைப்பு செய்தியை மட்டும் படிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் நண்பர்களே? இப்போ உடனே என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் ராசி பலனை சொல்ல போகிறேன். இப்போ ஆமாம், நான் பேப்பர் வாங்கினதே என்னுடைய ரசிகர்களுக்கு ராசி பலனை சொல்ல போகிறேன். இன்னைக்கு என்ன ராசின்னு பார்த்துருவோம். டீயா கொண்டாடி வரும்ல, வாயிலாம் ஒட்டாச்சா போகிற பாரு. 5 நிமிஷத்தில் வரணும். இப்போ ஆத்த வேணாமா? அடுத்து நீங்களாம் கிழிச்சு முடியும். டென்ஷன் கல்வேன். பாப்பாவுக்கு பால், எனக்கு டீ. உடனே இமிடியட்டாக வரணும். 5 நிமிஷத்தில் 1 2 3 வரணும். அந்த பையன் இருக்கானே, அந்த பையன் உண்டடியே. இது யாருடி? சின்ன மேடம். சின்ன மேடம் தாங்க. மேடம் சாப்பிடுங்க. இது யாருக்கு சொல்லு? யாருக்கு? சாருக்கு. மீசமணி சாருக்கு. ஏன் நண்பர்களே, நம்ம அடி வாங்கியிருக்கா? ஏகப்பட்ட அடி. அதெல்லாம் பயந்துக்கிட்டு வேலை செஞ்சாரு, வேற வழி இல்லை. அருமையான டேஸ்ட் நண்பர்களே, தரமான டீ. 3 தோசையில் போட்ட டீ தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு. சரி, அடுத்து என்னது? நம்ம நண்பர்களுக்கு போகிறதுக்கு நம்ம இதை சொல்லிடுவோம். இன்னைக்கு ராசி பலனை சொல்லிடுவோம் எல்லாருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு முத என்ன ராசி பார்க்கணும்னா, மோச ராசி. மோச ராசி நேயர்களே, மேசமா? ஐயோ சாரி, மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. மேசத்துக்கு தான் மோசம் விட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அதாவது தவறை திருத்திக்கிறது தப்பு இல்லை. மேசமா? மோசம். மேசராசி. ஓகே, எதுவோ ஒன்று. சிரிக்காதீங்க. ஒரு சும்மா உங்களுக்கு எல்லாரும் ஆணைக்கு அடிச்சிருக்கேன். அதாவது வளர்ச்சி கூடும் நாள் மேச ராசிக்கு இன்னைக்கு இருப்பா. மது வளர்ச்சி கூடும் நாள். தொகை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நாட்டுப்பற்று மிக்கவர்களாய் உங்கள் பிரச்சனைகள் தீரும். அடே அப்பா, நாட்டுப்பற்று மிக்கவர்களால் உங்கள் பிரச்சனை தீரும். நீ கூட எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அடடா, அதாவது மோசராசிகளுக்கு இன்னைக்கு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு. நல்ல, அதாவது மேசராசி சார். அப்புறம் சரி, ஓகே. மேசம் ஏதோ மேசமா உங்கள் வேலையில் ஏதோ அதை பாருங்கள். குறுக்க ஒடிச்சு விடுவேன். ஈய பிடிச்சிட்டு வேலை ஓடணுண்டு. ஓகே, நல்லா இன்றைக்கி மேசத்துக்கு ஒரு சிறப்பான நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நல்லாவே வருவீங்க. அடுத்து ரிஷபம் பார்த்துருவோமா? ரிஷபராசி நேயர்களே,
எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள் என்று. அடாடாடா. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். அதாவது கல்யாண கச்சேரி இந்த மாதிரி இருப்பா. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் சுப நிகழ்ச்சியை நம்ம வீட்டில் நடக்குன்னு பேசினாலே அது நல்லபடியாக முடிவாகுமா அன்னைக்கு. உத்தியோகம் சம்பந்தமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து அடடா. உத்தியோகத்தில் அதாவது ரிஷபராசிகளுக்கு நீங்கள் உத்தியோகம் எதிர்பார்த்த அளவு வந்து சேரணும், நல்ல ஒரு நடக்கும்னு இந்த ராசி நல்லா சொல்லியிருக்காங்க. சார் டீ குடிங்க சார், ஆறப்போகுது. ரைட், தேங்க்யூ. நீ உன் வேலையை போறீ, காலங்காத்த கிளாஸ் விட்டு ஓ வேலை ஏதாவது பொறு. அடுத்து வந்து மிதுனம் ராசி. மிதுனம் பார்த்துருவோம். மிதுனம் கற்றவர்களின் பாராட்டுகளில் கனிவு கூடும் நாள். அதாவது கற்றவர்களின் பாராட்டுகளால் கனிவு கூடும் நாள். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். உடல் நலத்திற்கு அக்கறை செலுத்துவது நல்லது. அதாவது தேவையெல்லாம் அலையாதீங்க. பணத்தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இருக்காங்க. கற்றவர்கள் அதாவது மற்றவர்களோட கற்றவர்கள் கல்யாணம் பண்ண மணப்பெண்கள் உங்களை அதாவது அப்படிதான் கற்றவர்கள் பாராட்டுகளில் நனைவீர்கள். அதாவது மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து கடகம் ராசி நேயர்கள். எனக்கு ராசி கடகம். ராசி கடகராசி. கடகராசி இதே ஒரு தொண பேசக்கூடாது. பணவரவு திருப்தி தரும். அடடடடடா. எனக்கு இன்னைக்கு பணவரவு திருப்தி தரும் நாள். பகல் இரவாக பாடுபட்டதற்கு பலன் உண்டு. நான் எங்கேயா பகல் இரவாக பாடுபட்டேன். நான் நேற்று டியூட்டி இல்லாமல் நேற்று சாயங்காலம் ஒரு டியூட்டிக்கு போனேன். அது சரியான அமௌண்ட் வந்து சேரலை. 300 ரூபா கொடுத்தாங்க டியூட்டி காசு. ஓகே. மறதியால் விட்டு போன பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். உண்மைதான். அடிக்கடி மறந்துடுறேன். நான் என்ன கண்டென்ட் பேசுனேன்னு மறந்துடுறேன். என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறத மறந்துடுறேன். டைமிங்கில் தவறாக பேசுகிறேன். இந்த மேசராசிக்கு மோசம் பண்ண வச்சுக்கிட்டேன். அது காலையிலே தவறாகி போச்சு. உண்மைதான். அப்புறம் நான் பிள்ளைகளால் பெருமை வந்து சேர்ந்தால். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும்னா காலையிலே பிள்ளை முன்னாடி கிளாஸ் அவுட் ஏறிடா என் பொட்டாட்டி ஏறி எங்கிட்ட பெருமை வந்து சேரும். எப்படி சேரும்? பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும்னு சொல்லியிருக்கு ராசியில், கடகராசியில். ஆனால் எங்கே வந்து சேருது பார்ப்போம். கடகராசினர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி தான் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு. அடுத்து வந்து பார்க்குறது சிம்மம் ராசி. யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் இன்றைக்கி யோசிங்க நண்பர்களே. சிம்மம் ராசி நேயர்களே விரயங்களில் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய முடியாது. கேட்டுக்குங்க. அதாவது சிம்மம் ராசிக்குத்தான் உறவினர் பகை உண்டு. ஆத்தாடி இன்னைக்கு சொந்தக்காரங்களை சந்திச்சிடாதீங்க. சிம்மம் ராசி நேரல சொந்தக்காரங்களை தயவு செய்து சந்திச்சிடாதீங்க. போட்டிருக்கு பாருங்க, உறவினரில் பகை உண்டாகும். அதனால் இன்றைக்கி வெளியில் போகிறத விட்டுவிட்டு வீட்டுக்குள்ள கதவை பூட்டி படுத்துக்கங்க. கறியை கூட ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. வெளியே போகாதீங்க. யாரும் சிம்மராசி உனக்கு சிம்மராசி அடி என் பொண்டாடி சிம்மராசி உனக்கு என்னாலே உனக்கு பகை வரப்போகுது. காலையிலே இப்போ கலவரம் ஆகிடுச்சு. கிளாஸ் விட்டு எறிகிறேன். உன்னெல்லாம் இப்போ விட்டுப்பட்டே முந்தி மாதிரி அடிக்காம விட்டுருந்தா சரியா இருப்ப. ரொம்ப பேசக்கூடாது. பேசுனா அடுத்த டம்ளர் வந்து ரைட் அடுத்த டம்ளர் வருமா பத்தியாப்பா? சேட்டை பற்றி கேளு, பேசு. அவ்வளோதான். ஓகே. அதாவது சிம்மம் ராசினாலே கொஞ்சம் கவனமாக நீ செயல்படுங்க. சொந்தக்காரங்களை பார்க்குறதுல கொஞ்சம் கவனமாக வாய் விடுங்க, பேசுங்க. ஏன்னா பகை உண்டாமல் இருக்காங்க. அடுத்து பார்க்குற கன்னிராசி. கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நினைக்கிறேன். கன்னிராசி நேயர்களே வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். அடடா, ஒரு 5000 கொடுங்க, ஒரு 5000 வாங்க. இன்னைக்கு நல்லா உங்களுக்கு ஒழுங்காகும் போட்டுருவாங்க. கொடுத்துக்கிடுத்து மாட்டிக்கிறாங்க நண்பர்களே. கொடுத்து விட்டு கிடக்கிறாங்க. கொல்ல பேர் கடை கொடுத்துட்டு வாங்க முடியாது கிடக்குறாங்க. ஐயோ. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் நாள். காலை நேரம் கலகலப்பாக அமையும். பார்த்தீங்களா? கன்னிராசினா காலையில் கலகலப்பாக உங்களுக்கு அமையுமா? என்னத்தை நான் சொல்லுவேன். அப்புறம் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி பலன் தரும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதாவது நீங்கள் இன்றைக்கி வெளியூர் சொல்வீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. வெளியூர் போகும்போது சைடில் பஸ்ஸில் உட்காந்து போல சைடில் இந்த கையை தொங்க விட்டு போகிறது,
எச்சு துப்புறது இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. நான் சொல்கிறது வந்து கன்னிராசி நேயர்களில் மற்ற எல்லாருக்குமே சொல்கிறேன். பஸ்ஸில் உங்களுக்கு எச்சு துப்புறது, இந்த ஜன்னலில் அப்படி கை வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த கணேச போயில் போட்டு வாய்க்கில் வச்சு புளிச்சுன்னு துப்புறது, பானபராக போட்டு புளிச்சுன்னு துப்புறது, பின்னாடி பைக்காரவனுக்கு அடி விட்டுரும், மூஞ்சியில் விட்டுரும். அதனால் இந்த காரியங்களை செய்யாதீங்க. வாட்டரிங்களை வச்சு புளிச்சு துப்புறது பஸ்ஸில் போல் போக்குவரத்தில் இதெல்லாம் செய்யாதீங்க. இது வந்து ஒரு தவறான செயல். இதெல்லாம் மாற்றிக்குங்க, ஓகேங்களா? அப்புறம் இது ஒரு நல்ல கன்னிராசினருக்கு ஒரு சிறந்த நாள் தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஆமாம். அடுத்து துலாம் ராசி நேயர்களே, சிந்திக்காத செய்தி காரியங்கள், சிந்திக்காது செயல் காரியங்களில், அதாவது சிந்திக்காத இவங்க தப்பாக விட்டுருக்காங்க, நான் தப்பாக படிக்கிறான்னு தெரியலை. ஆமாம், சிந்திக்காத செயல் காரியங்களில் கூட சிறப்படையும் நாள். வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். அடடா, ஆமாம், சிந்திக்காத செய்த காரியங்களை கூட சிறப்படையும் நாள். வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். அதாவது நைட்டு பொண்டாட்டியை வெளுத்திருப்பீங்க துலாம் ராசி நேயர்களே, காலையில் இணைஞ்சிருவீங்க. இதைத்தான் இன்னைக்கு ராசி சொல்லுது. பரவாயில்ல, குடும்பம் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். இப்போ என் பொண்டாட்டி கிளாஸ் விட்டுருந்துச்சா, இப்போ அவ்வளோ ஒரு விட்டு கொடுத்தோம்னா அடுத்து கொஞ்சம் இணைஞ்சிடும். அந்த மாதிரி தான் எல்லாம் சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க. துலாம் ராசினருக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நேயர்களே, விருச்சிக ராசினருக்கு தான் அடுத்த பதிவு. வருமானம் திருப்தி தரும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வளர்ச்சிக்கு குறியீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். அடடா, அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள்லாம் நல்ல ஆளுகளாம், நல்ல செய்தியை தருவாங்களாம். ஏன் நண்பர்கள் இருக்காங்க, காலங்காத்தால் ஏங்க சொல்கிறீங்க, காலங்காத்தால் ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டியான். ஏன் நண்பர்கள், எனக்கு மாதிரி ஒரு நண்பர்கள் இந்த உலகத்தில் வாய்க்கவே கூடாது நண்பர்களை. அப்போ விருச்சிக ராசினியர்களுக்கு அருமையான ஒரு நல்ல நாள். வருமானம் திருப்தி தரும் நாள். அதில் நல்ல வருமானம் கிடைக்குமா, போங்க கடைங்கப்பையெல்லாம் வாங்க, சந்தோஷமாக இருக்கு விருச்சிக ராசிகளை. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி. நான் நடிகர்கிட்ட போயிட்டேன். என் தலைவர் வணக்கண்ணே, தனுசனே வணக்கம்ண்ணே. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ நான் வாசிக்க போகிறேன். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறும் நாள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் நாள்னா, அடடடா, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எங்கேயாவது நீங்கள் சிக்காத காரியத்தில் மாட்டாத காரியத்தை மாட்டிக்கிட்டீங்க உலக. இன்றைக்கி அந்த காரியம் நல்ல நாளாக இருக்காங்க. பரவாயில்ல, தானாகவே நடைபெறுமா, பரவாயில்ல. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். என் தங்கமே, என் செல்லமே என்று பிள்ளைகளை கொஞ்சி விளையாடும் நாள் தான் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார். யாரு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்னா யாரு? தனுசு ராசி நேயர்களா, இல்லை தனுசு ராசி நேயர்களுக்கு மட்டும் உதவுவார்களா? கல்வெட்டில் தாயா அதை எழுதுன அந்த வசனத்தை நீயும் தேர்ந்துட்ட. அதாவது தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல நாளாக என்று இருக்கும்னு நினைக்கிறேன். படிப்போம். நேற்றைய பிரச்சனை இன்று முடிவிற்கு வரும் நாள். அடடா, நேற்று நடந்த சண்டை உங்கள் வீட்டில் இன்னைக்கு அது முடிவுக்கு வரும்னு இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி தான். அடுத்து பார்ப்போம். முடிவிற்கு வரும் நாள் இன்னைக்கு. ரைட்டு. நினைத்த காரியம் கைகூடும். அடடடடா, கும்பராசி நேரில் நீங்கள் நினைச்சதுல கைகூடுமா? உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் இடம் மாறுதல் ஏற்படும். ஐயோ அப்பா சாமியலா, கும்பராசி நேரில் வேலை பார்க்குறதுல கவனமாக இருங்க. இடம் மாறுதல் வரும்னு இருக்காங்க. ஆமாம், உத்தியோகத்தில் இடம் மாறுதல் வருமா? இலாகா அதாவது உங்களுடைய பதவிகள் மாற்றப்படும்னு போட்டிருக்கு. இலாகாக்கள் மாற்றுமா? ஆமாம். இது கும்பராசி நேரில் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவனமாக செயல்படணும். அடுத்து மீனம் ராசி நேயர்களே, மீனா பொண்ணு அதுக்கு மேலே எனக்கு பாட தெரியாது கண்ணு, அந்த மாதிரி பாட்டு, நல்ல பாட்டு. மீனராசி நேயர்களே, இந்த நாள் உங்களை பார்த்துருவோம். வரவு திருப்தி தரும் நாள். அடடா, உங்களுக்கு இன்னைக்கு பணம் அதிகமாக வரும் போல. வரவு திருப்தி தரும் நாள். போகும்போது கோடிக்கணக்கில் கொட்ட போகுது வீட்டுக்குள்ள. கொட்ட போகுது நண்பர்களே. மீனராசினருக்கு வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். அடடா, நீங்கள் இன்னைக்கு ஆடிக்கார் புக் பண்ண போகிறீங்க. வாகனம் வாங்குறது நடக்க போதா. புல்லட்டு வாங்க, வாங்கி சந்தோஷமா இருங்க, ஹேப்பியாக போங்க.
அப்புறம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முன்வருவீர்கள். அடடடா, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன்டா. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். ஊர் ஊராக கடை வாங்கியிருக்கேன், நான் என்னை கொடுக்குறது. ஆனால் அந்த மீனராசி நேரம் சொல்லிருக்காரு, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க நேரிடும். பரவாயில்ல, நல்ல ஒரு ராசிக்காரங்க தான் இருப்பா. ஓகே, இல்லத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதாவது இல்லத்தார்னா உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவிகள், மற்ற உறவினர்கள் அவங்க சார்பாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் இருக்காங்க. அப்போ இந்த நாள் மீனராசி நேயருக்கு ஒரு நல்ல நாளை தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஓகே, பொது பலன் ரோகிணி, அஸ்தம், திருவேணம் ஆகிய நட்சத்திரங்கள் எங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புகழ் கூடும் நாள். சந்திராஷ்டம், சிம்மம். அடடடடா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் நல்லா போட்டிருக்கு. அதாவது விருச்சிக ராசிகளுக்கு புகழ் கூடும் நாள் அன்னைக்கு. அதாவது கீழே போட்டுருக்காங்க அப்படியா. ஓகே நண்பர்களே, வேற என்ன அடுத்து விளையாட்டு செய்தியை பார்த்துருவோம். நான் கிரிக்கெட் வெறியன். ஆமாம், கிரிக்கெட் வெறியன் நான். விளையாட்டு செய்தியை பார்த்துருவோம். இதை போட்டு விளையாட்டு செய்தி பாருங்கள். யார் ஒரு தோல்வி சோகத்தில் இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர். அதெல்லாம் தோல்வியெல்லாம் ஒரு இருப்பா இங்கே பார்ப்பா. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். இலங்கை எளிதில் வீழ்த்தியது. அடடா, உலக செஸ் தரவரிசையில் முகேஷ் 3வது இடம். போல்ட்வாட் ஸ்வீடன் வீரர்கள் சாதனை. டெல்லி அணிக்கு அடுத்த சுற்று தகுதி. விதர்பாணி 282 முன்னிலை. பிரேசில் அணியின் பங்கேற்கும் கால்பந்து போட்டி. 3வது சுற்றில் பிரக்யானந்தா வெற்றி. பிராக் மாஸ்டர் ஜெஸ்டில். இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா? நியூசிலாந்துடன் இன்று மோதல். இன்னைக்கு மேட்ச் இருக்குடா. இங்கிலாந்தின் பரிதாப நிலை. பாம்பன் புதிய பாலத்தில் இயக்கப்படும் ரயில் பெட்டிகள் மதுரை வந்தன. அடடடா, பிரதமர் பயணிக்கிறார். பிரதமர் பயணிக்கிறார் அந்த ட்ரெயினில். பாம்பன் பாலத்து போல பண்ணி. அடடா, வெரி குட் வெரி குட். அது ட்ரெயினுப்பா. யார் யார் அரையிறுதிக்கு முன்னேறிக்குன்னு பார்ப்போம். ஆட்டம், தோல்வி, வெற்றி. அடடா, நியூசிலாந்து, அதாவது ஏப்ரல் வந்து நியூசிலாந்து இந்தியாவும் அரையிறுதிக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வங்காளதேசம் பாகிஸ்தானும் வெளியேறிடுச்சு. கரெக்டு. நியூசிலாந்து இந்தியாவும் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது. இந்தியா செகண்டில் இருக்குது, நியூசிலாந்து முதல்ல இருக்குது. ஓகே, ரெண்டுமே அரையிறுதி தகுதி விட்டுருச்சு. அப்புறம் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவும் பி பிரிவிலிருந்து தகுதி விட்டு அணியாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து வெளியேறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியேறிட்டாங்களா? இன்னும் ஒரு போட்டி இருக்குது. ஆமாம், ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் 3 புள்ளியில் இருக்காங்க. இன்னும் ஒரு போட்டியில் வென்றாங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்குது. ஆமாம், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அந்த அணிக்கு. ஆமாம், தென்னாப்பிரிக்கா தோத்துட்டாங்கன்னா இது ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா 5 புள்ளி போயிடும். ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக 6 புள்ளியோட அவங்களும் செமி அரையிறுதிக்கு போயிடுவாங்க. கரெக்ட். ஓகே ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். துபாய் புறப்பட்ட ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள். அப்படியா, சரி, ஓகே. ஓகே நண்பர்களே, போதும். அருமையான செய்திகளை வச்சு செம்ம காமெடியாக பண்ணிட்டோம். இல்லைடா, அதெல்லாம் படிக்கூடாதா? நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் படிக்கணும். ஓகே, படித்தாச்சு. ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மிஸ்மணி மதுமிதா. இது இன்றைக்கி ட்ரைபேட் போட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம அண்ணன் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாரினர்ஸ் நண்பர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான். ஓகேங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மிஸ்மணி மதுமிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.